இன்றைக்கி பூசணிக்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து அதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அதில் நறுக்கிய வெள்ளை பூசணி சேர்த்து மூடி போட்டு வேக விடவும். அதில் ஏற்கனவே 3/4 வேக்காடு வேக வைத்த கடலைப்பருப்பையும் சேர்த்து வேக விடுங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா வேக விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. காயும் பருப்பும் நல்லா வெந்த உடனே இறக்கிடுங்க.